அலகாபாத் உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதியான சேகர் யாதவ் அவரை வந்துட்டு பதவியிலிருந்து நீக்கிறதுக்காக எதிர்க்கட்சிகள் முன்னெடுத்து வச்சிருக்கக்கூடிய நடவடிக்கையோட பின்னணியில என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் இந்த விவகாரம் இந்திய ஜனநாயகத்துடைய முக்கியமான ஒரு சோதனைக்கான இடமா மாறிட்டு இருக்கு, பதவி நீக்கம் பத்தி இருக்கக்கூடிய நோட்டீஸ்ல கையெழுத்திடப்பட்டிருக்கக்கூடிய எம்பிகள்ல சிலருடைய கையொப்பங்கள் இதுவரைக்கும் சரிபார்க்கப்படலையா அப்படின்ற ஒரு கேள்வியும், ஒரே எம்பி மட்டுமே இருமுறை கையெழுத்திட்டு இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இதுல நடந்திருக்கிற சூழ்ச்சி என்ன, கபில் சிபில் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த முயற்சியில அவருடைய கையொப்பமே இன்னும் ஏற்றப்படல அப்படின்ற விஷயம் எதனாலன்றதும், இதுக்கு பின்னணியில என்ன நடக்குது அப்படின்றதும், ராஜ்யசபா தலைவர் இந்த நடவடிக்கையில ஏன் இதுவரைக்கும் காலதாமதமா செயல்பட்டு இருக்கிறாரு, சட்ட நெறிமுறைகளை பின்பற்றப்படுதா இந்த இடத்துல இல்லையா அப்படின்றதும், இந்திய முடிவுகள் நீதித்துறையோடைய சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடியதா இருக்கா இல்ல அரசியலால பாதிக்கப்படுறதாக இருக்கா, இந்த விவகாரம் யார் மேல தாக்குதல் செலுத்துது யாருக்காக அப்படின்றதும், நீதி நம்பிக்கை அதிகாரம்னு மூணும் மோதக்கூடிய ஒரு நெருக்கடியான சூழல் இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. இதுக்கு பின்னணியில என்ன நடந்துட்டு இருக்கு, இத பத்தின முழுமையான விவரங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அலகாபாத் உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதியா இருக்கக்கூடிய சேகர் குமார் யாதவ் அவர் கடந்த ஆண்டு ஒரு வகுப்புவாத கருத்தை வெளியிடுறாரு. அதனால அவர் பதவி நீக்க செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் ஒரு முயற்சி முன்வைக்கிறாங்க. அதாவது கோர்ட்டுடைய வாசல்லே ஒரு மீட்டிங் நடத்தப்படுது. யார் நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விஸ்வ ஹிந்து பரிஷத் அப்படின்றது நடத்துறாங்க. அப்ப அந்த மீட்டிங்ல என்ன பேசப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம், அதாவது யூசிசிக்காக பேசுறோம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தை நடத்தி இருக்காங்க. ஆனா இப்போ ஒரு சிட்டிங்கோடைய உயர்நீதிமன்ற நீதிபதியா இருக்கிறவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பான்மையா இந்தியாவில் யார் இருக்காங்கன்னா இந்துக்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க விருப்பப்படிதான் இந்த நாடு நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதி பேசுறாரு. இந்த விஷயமானது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சர்ச்சையாகவும் மாறுது. அதுக்காக அவர்கிட்ட விளக்கமும் கேட்கிறாங்க. அது எப்படி ஒரு நீதிபதி ஒரு மதத்துக்கு ஆதரவா பேசலாம், அதை விட மிக முக்கியமானது என்னன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கே எதிராக அவர் எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்கவே இவருக்கு எதிரான கண்டன குரல்கள்லாம் எழுது. அதனால உடனடியாகவே இவர் பதவியிலிருந்து நீக்க செய்யணும், இவர் பதவியில நீடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியும் முன்வைக்கிறாங்க. பொதுவான கருத்துக்கள் இந்த மாதிரி இருந்தாலும் கூட இப்போ பாஜகவோ இல்ல ஆர்எஸ்எஸோ மோடி அரசாங்கமோ என்ன சொல்லுது, என்ன நினைக்கும், இவரல்லவோ நீதிபதி, இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்றதுக்கு தான் ஆள் இல்லை, இவர் தான் ஒரு பெரிய அளவுக்கான, இவரெல்லாம் நீதிபதி பதவியிலே இருக்கக்கூடாதுப்பா, நம்மளுடைய பாஜகவில் ஒரு பெரிய அளவுக்கான போஸ்டிங்ல இருக்கிறது, எம்பியா இருக்க வேண்டிய அளவுக்கு இருக்கிறதுக்கான தகுதி இருக்கக்கூடிய ஆளால இவர் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனையை யோசிக்கிற இடத்துல தான் இப்போ பாஜக இருக்கு அப்படின்றது தான் நம்மளால பார்க்க முடிகிற விஷயமாக இந்த இடத்துல இருக்கு. சரி, நாடாளுமன்றத்தில் முக்கியமான கட்டத்துக்கு இந்த முயற்சி போனதுக்கு அப்புறமா, அதாவது இவர் பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்ற முயற்சி கொண்டு செல்லப்படுது. இந்த முயற்சியுடைய துவக்கமாக தான் 55 மாநிலங்களவை எம்பிகள் கையெழுத்திடுறதுக்காக ஒரு பதவி நீக்க நோட்டீஸ் சமர்ப்பிக்கப்படுது. இதுல 44 எம்பிகளுடைய கையொப்பங்களை மாநிலங்களவை செயலாக்கம் உறுதிப்படுத்தி இருக்கு அப்படின்றதும் இந்த இடத்துல குறிப்பிடதா இருக்கு. முன்னாள் மத்திய அமைச்சரும் அதோட தற்போதைய சுயேட்சை எம்பியுமா இருக்கக்கூடிய கபில் சிபில் அவர்கள் இந்த பதவி நீக்க நோட்டீஸ் முதல்லயே தொடங்கினவரும் இவர் தான். அதுக்கான முழு செயல்முறையுமே வழிநடத்தி இருக்கிறோம் இவர் தான். ஆனா மாநிலங்களவை செயலாக்கம் இவருடைய கையொப்பத்தையே இன்னும் உறுதிப்படுத்தல அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறதால சிபில் அதை வலியுறுத்திட்டும் இருக்கிறாரு. அதாவது தான் தலைவரம் பலமுறை சந்திச்சதாகவும், ஆனா தன்னுடைய கையொப்பத்தை சரிபார்க்க வேண்டிய தேவை ஒருபோதுமே அவர் முன்வைக்கல அப்படின்றதையும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அதோட கடந்த 6 மாதங்கள், அதாவது கிட்டத்தட்ட 6 to 7 மாதங்கள்ல அவருடைய அதிகாரப்பூர்வ மின்னஞ்சலுக்கு, அதாவது இமெயிலுக்கு 3 முறை ரிமெம்பர் அனுப்பப்பட்டதாக செயலாக்கம் தெரிவிச்சிருக்கிற கருத்தையுமே அவர் மறுத்திருக்கிறாரு. இந்த நடவடிக்கையோட சிக்கலா இப்ப பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்திருக்கக்கூடிய JMM எம்பியான சார்பிரஸ் அகமதுடைய கையெழுத்து நோட்டீஸ்ல 2 முறை இடம்பெற்றிருக்கு. இதனால அது போலியானதா அப்படின்றதையும் மாநிலங்களவை செயலாக்கம் தற்போது விசாரிச்சுட்டு வராங்க. அகமது இந்த விவகாரத்துல தன்னோட கையொப்பம் ஒரு முறை மட்டுமே கையெழுத்திடப்பட்டிருக்கதாக ஜெகதீப் தன்கர் உறுதி செஞ்சதான தகவலையும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இது மாதிரியான தவறுகள் செயலாக்கத்துடையதும் தலைவர் அலுவலகத்துடைய பொறுப்பில்லாத ஒரு நடவடிக்கையும் வெளிச்சத்துல கொண்டு காட்டுறது மாதிரியான ஒரு விஷயமாகவும் இருக்கு. ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் செய்யறதுக்கு அரசியலமைப்போட பிரிவு 124 அதோட ஜட்ஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 1968 போன்ற சட்டங்கள் வழிகாட்டியாகவும் இருக்கு. இதுல மாநிலங்களவையில குறைந்தபட்சம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 50 எம்பிகளுடைய கையெழுத்தும் மக்களவையில 100 எம்பிகளுடைய கையெழுத்தும் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை தொடங்கவே முடியும் அப்படின்ற விஷயம் தான். இப்போ இந்த விஷயம் மக்களவைக்கு போகவே இல்லை அப்படின்றது மற்றொரு பக்கம் இருந்தாலுமே கூட
இதுக்கு அடுத்ததான் 2 அவைகளுமே 3/2 பங்கு பெரும்பான்மையோட தீர்மானத்தை ஏற்றுக்கணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல வந்து முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா தான் ஜனாதிபதியோட ஒப்புதல் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் அந்த நீதிபதி வந்து பதவி நீக்கமே செய்ய முடியும் அப்படின்ற விஷயம் தான் யதார்த்தமான ஒரு விஷயம். இந்த பதவி நீக்கத்தோட முயற்சியில் நேர்ந்திருக்கக்கூடிய தாமதம் அப்படின்றது ரொம்ப பெரிய தாமதமாக பார்க்கப்படுது. காரணம் 7 மாதங்களாகவே இது தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்தை வந்து கபில் சிபல் அவர்கள் வந்து கடுமையாகவே விமர்சிச்சிருக்கிறாரு. அதாவது இவங்க வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் வந்து முன்னாடி வச்சிருக்கிறாங்கன்றதுக்காக அந்த அறிவிப்போட மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தே ஆகணுமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே பதிலளிக்காமையே இருக்கக்கூடிய இந்த விசாரணைன்ற விஷயம் வந்துட்டு மந்தமாக்கிட்டே இருக்கிறதாக பார்க்கப்படுது. இப்போ இதோட ராஜ்யசபாவுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து இந்த அறிவிப்பை ஒன்னு ஏத்துக்கணும், இல்லையா அதை வந்து நிராகரிக்கணும். ஆனா இது ரெண்டும் செய்யாம காலதாமத்தை வந்து ஏற்படுத்துறதுக்காக மட்டும்தான் அவங்க இதை பண்றாங்க. ஆனா அந்த மாதிரியான விஷயத்தை ஏற்கவே முடியாது, இந்த காலதாமதத்தை வந்து நம்மளால ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ற விஷயத்தை அவர் கூறியிருக்கிறாரு. அதை விட முக்கியமாக இப்போது தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதீப் தன்கர் வந்துட்டு ஒரு கட்சியுடைய அரசியல் நோக்கத்திலிருந்து இந்த விஷயத்தை செயல்படாமல் நாடாளுமன்ற நெறிமுறைகள் படி ஒரு கட்டுப்பாட்டான ஒரு நடுநிலையை கையில் எடுத்து செயல்படணும் அப்படின்றது தான். ஆனால் அவருடைய செயல்பாடுகள் முழுக்கவே பாஜகவுக்கு அனுகூலமாக தான் இருக்குது அப்படின்றதும், எதிர்கட்சிகளுடைய ஒரு முறைகள், அதாவது தீர்மானமோ இல்லை அவங்க முன்வைக்கக்கூடிய ஏதாவது முறைகள் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அது முழுக்கவே வந்துட்டு ஒரு நிலை இல்லாமல் ஒரு தலைப்பட்சமாக இருக்கிறதான ஒரு விஷயத்தை தான் பார்க்க முடிகிற மாதிரியான ஒரு விஷயமாக இந்த இடத்துல இருக்குது. இப்போது மாநிலங்களவையுடைய தகவல் படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கையொப்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னன்னா, மே 1ஆம் தேதி அன்னைக்கு நிலுவையில் இருந்திருக்கக்கூடிய 10 எம்பிகளுடைய கையொப்பம் வந்து இன்னும் வரைக்குமே அது சரிபார்க்கப்படாமல் இருக்குது. அதாவது அது அவங்கள யாருன்னு பார்த்தோம்னா ஆம் ஆத்மி கட்சியுடைய ராகவ் சாதா, சஞ்சீவ் அரோரா, அப்புறம் டிஎம்சியுடைய சுஷ்மிதா தேவ், கேரளா காங்கிரஸுடைய ஜோஷ் கேமணி, அதோட அஜித் குமார் புயான், ஜிசி சந்திரசேகர், அதோட ஃபயாஸ் அகமது, இவங்க எல்லாருமே இதில் அடங்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. இப்போது சமீபத்தில் வந்து சிதம்பரம் அவர்கள் வந்துட்டு அவருடைய கையெழுத்தை சமீபத்தில் உறுதி செஞ்சதாக தெரிவிச்சிருந்தாலும் கூட செயலாக்கத்துடைய தரப்புல இருந்து இது இன்னும் வரைக்குமே உறுதி செய்யப்படலை. அதோட நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு மிகவும் கடுமையான ஒரு நடைமுறையாக தான் இருக்கு. ஆனால் அந்த நடைமுறை கூட இப்போ வரைக்கும் சீரான ஒரு முறையில் செயல்படலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல பொதுவாக சொல்லணும்னா நீதித்துறை தான் மக்களுடைய முதுகெலும்பாவே செயல்படுது அப்படின்றது தான் நம்ம நம்பக்கூடிய நம்ம ஜனநாயகத்துடைய ஒரு முக்கியமான அங்கமாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நீதிபதிகள் தவறு செய்யறதும் அந்த தவறுக்கான ஒரு நியாயம் கிடைக்காம இருக்கிறதும் இப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல இது வந்து மக்களுடைய நம்பிக்கையை சீர்குலைக்கிற ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. இந்த நிலையிலையுமே பாஜக அரசு தன்னோட ஆதரவை பயன்படுத்தியே விசாரணை முயற்சிகளை தாமதமாக்குறாங்க அப்படின்றதாகவும், சட்டப்படி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் கூட ஒரு பக்கம் சிதைஞ்சிட்டதாகவும் எதிர்க்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. நீதிபதியுடைய குரலுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வரக்கூடிய முயற்சி அப்படின்றது தன்னுடைய கட்சி அரசியல் இது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு நீதித்துறையுடைய நம்பிக்கையும் சுதந்திரத்தையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் தான் செயல்பட்டிருக்கணும். அதை விட்டுட்டு தன்னுடைய கட்சியுடைய பலத்தையும் தன்னோட கட்சியுடைய அதிகாரத்தையும் பயன்படுத்தி நீதிமன்றத்துடைய மேன்மை அப்படின்ற விஷயத்த முழுக்கவே சிதைக்கிற மாதிரியான ஒரு முயற்சி தான் இப்போ நடந்துட்டு இருக்க சூழல் வந்து உருவெடுக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதோட நீதித்துறை அரசியலால் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம ஜனநாயகத்துடைய அடிப்படை தத்துவமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழல் வந்து முற்றிலுமாக வேறுபட்டதாக தான் இருக்குது. இப்போது நீதிபதிகள் மீது இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் கூட குழப்பத்தை ஏற்படுத்தி அதை தள்ளி போக வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதோட சட்டப்படியாக இந்த விஷயம் தாமதமாகிறது அப்படின்றது மட்டும் இல்லாமல் இந்த விஷயமானது வந்து பொது நலனையுமே பாதிக்கிறதாக தான் இருக்குது. அதோடவே இந்திய ஜனநாயகத்துடைய விசாரணை அமைப்புகளும் சரி, நீதித்துறை, அதோட நாடாளுமன்ற நடவடிக்கைகள் இப்படி எல்லாமே பொதுவாக ஜனநாயகத்துடைய அடிப்படை தூண்களாக செயல்படுற ஒரு விஷயம் தான். ஆனால் இங்கே பாஜக அரசுக்கு கீழே இது எல்லாமே வந்து ஒரு பக்கம் தனக்கான தக்க சமநிலையை இழந்துட்டு மற்றொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மொத்த அதிகாரத்தையும் மையப்படுத்தி திசை திருப்பி போகக்கூடிய ஒரு நோக்கில் இருக்குது. முழுக்க ஒரு பொதுவான விஷயமா முழுக்க இதில் நடக்கிற விஷயத்த ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா எல்லாமே இங்கே கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்த விஷயமும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டு செயலாற்றக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், பெரும்பான்மையானவை முழுக்கவே வந்துட்டு ஆர்எஸ்எஸ்க்கு கீழேயும் பாஜகக்கு கீழேயும் தான் செயல்பட்டு இருக்கு. இந்த பக்கத்துடைய திசையை தான் கையில் எடுத்திருக்கு அப்படின்ற விஷயத்தை தான் இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியறதா இருக்குது. இப்போது நீதிபதி சேகர் யாதவுக்கு எதிரான பதவி நீக்க முயற்சி வந்து சட்டம், அரசியல், அதோட நடைமுறைகள் எல்லாத்தையும் ஒன்றாக சந்திக்கக்கூடிய ஒரு விசாரணையாக மாறி இருக்கு. இந்த செயலில் தாமதமோ இல்லை கையொப்பம் சரிபார்க்கப்படலைன்னு ஏற்படக்கூடிய குழப்பங்கள், இதை மறுமொழி அளிக்காத இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அதோட செயற்கையான தடைகள், இப்படின்னு இது எல்லாமே ஒரு முக்கியமான அரசியலமைப்பு சூழலை உருவாக்கிட்டு இருக்கு.
இந்திய ஜனநாயகம் தன்னுடைய நீதிமுறை அமைப்பை பாதுகாத்துட்டு பொதுநலனுக்காக செயல்படக்கூடிய திறமை அப்படின்ற விஷயத்தை வெளிக்கொணர வேண்டிய முக்கியமான தருணமாக இது இருக்குது. ஆனால் அதுக்கு முதல்ல தலைமையுடைய அரசுடைய எதிர்ப்பு அப்படின்ற ஒரு மனப்பான்மை, அதோட தலைவர்களுடைய பதவிக்கேற்ப செயல்படக்கூடிய நெறிகள் அப்படின்ற ஒரு பொறுப்புணர்வு அப்படின்றது மிக முக்கியமான அடிப்படை தேவையாக இந்த இடத்துல இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் புரிஞ்சறிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் செய்வாங்களா அப்படின்றதும் மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக்கிட்டு இருக்கு. இந்த வருத்தத்தக்க சூழலே நீடிக்கும் பட்சத்தில் நம்மளுடைய அடிப்படை அரசியலமைப்பு சட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சீர்குலைக்கக்கூடிய அதிக அளவுக்கான பாதிப்புகள் இந்த இடத்துல ஏற்படும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.